ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார விவசாயிகளின் 40 ஆண்டுகால நீர்த்திட்ட கோரிக்கைகளில் ஒன்றையாவது தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் எழுந்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி கர்நாடக எல்லை ஓரம் அமைந்துள்ள அழகிய கிராமம் அந்தியூர். இதனை சுற்றி 20 தாய் கிராமங்களும் 50க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களும் உள்ளன. இப்பகுதி மக்கள் அதிகம் விவசாய தொழிலையும் அதற்கு அடுத்ததாக நெசவு, செங்கல் உற்பத்தி உள்ளிட்ட தொழில்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 15 தாய் கிராமங்கள் இருக்குது, ஒரு 30 குக்கிராமங்களில் இதை நம்பி இருக்குது. ஆனால் இந்த விவசாயினுடைய வாழ்வாதாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போர்வெல்லை நம்பி தான் இருக்குது. போர்வெல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி போட்டு தண்ணி சில இதில் கிடைக்குது, சில இதில் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி போயிருச்சுங்க. காரணம் என்னென்னா சரியான மழை இல்லை. அந்தியூர் கிழக்கே காவிரி ஆறும் மேற்கே பவானி ஆறும் பாய்ந்தாலும் இன்னும் வானம் பார்த்த பூமியாகவே உள்ளது. இதனால் தோணி மடவு உள்ளிட்ட நீர் திட்டங்களில் ஏதாவது ஒன்றை அரசு உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. 3 திட்டங்கள் வந்தாலும் ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் கவர் ஆகுது. ஆனால் எங்களுடைய தோணிமடுவு தடுப்பணை திட்டங்கள்னா மேட்டூர் தொகுதி, அந்தியூர், பவானி 3 தொகுதிகள் இருக்கக்கூடிய 67 ஏரிகள், 91 குளங்கள், 172 செக் டேம்பு, 6 லட்சம் மக்கள் விவசாயிகள் பயன்படக்கூடிய ஒரு திட்டம். அதே மாதிரி விவசாய நிலங்கள் பார்த்தீங்கன்னா 68,978 ஹெக்டேர் நிலங்கள், 12,221 போர்வில், 2,798 கிணறுகள், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் காலனி பயன்படக்கூடிய ஒரு மகத்தான உன்னதமான ஒரு எளிமையான செலவில் நிறைவான பயன்படக்கூடிய ஒரு திட்டம். தற்போதைய சூழலில் பர்கூர் வனப்பகுதியில் பெய்யும் மழை, வரட்டுப்பள்ளம் அணை மற்றும் எண்ணமங்கலம் ஏரிக்கு வந்து அங்கிருந்து அருகில் உள்ள கெட்டி சமுத்திரம் ஏரி, அந்தியூர் பெரிய ஏரி, வேம்பத்தி ஏரி, சத்தியபாளையம் ஏரி உள்ளிட்ட ஏரிகளை கடந்து பவானி ஆற்றில் கலக்கிறது. மழை பெய்தால் மட்டுமே இந்த ஏரிகள் எல்லாம் நிரம்பி இப்பகுதியில் விவசாயம் செழிக்கும். மழை பெய்யவில்லை என்றால் வானம் பார்த்த பூமியாகவே மாறிவிடும். தற்போது தோணிமடுவு திட்டத்தையாவது உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக அந்தியூர் செய்தியாளர் கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.